சபையோர்களே, பெரியோர்களே, பெரியவர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்காலம் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த சுரண்டை சிவகுருநாதபுரம் நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கருமையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட முப்பிடாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம், அப்பேர்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே புரட்டாசி மாதம் குடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேர்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்தில் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை இங்கு வரவழைக்க வேண்டும் என்று 4வது வருடமாகவே நாமளை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பதான் வருஷம் 2 வருஷம் ஆன மாதிரி இருந்துச்சு, போனதே தெரியல. பார்த்தா 4வது வருஷம் வந்து நிக்கி. முதல் வருஷம் வரும்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு, 4 வருஷம் போனதே தெரியல. இப்ப 4 வருஷம் ஆகி போச்சு, நான் கல்யாணம் முடிஞ்சு. ஆமா, அப்ப இத சொன்னதுதான் என் தப்பா? அல்ல சின்ன சொல்ல என்ன கொஞ்ச நேரம் நீங்க படிக்கலாம் அப்படின்னா. அப்படி நாமளை அன்போடு வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாக வில்லிசை ஆரம்பித்தாலும் என் நேரம் பிடித்தாலும் என்ன கோவிலா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாவது ஐயனார் கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். அதனாலே 4 வார்த்தையிலேயே சாஸ்தாவை நாங்கள் பிறவி செய்துவிட்டு ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்குள்ள வரும். ஏன் அப்படின்னா அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் ஐயனார் அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகரபுத்திரன் ஐயனார் பிறந்தாத்தான் அகில உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களும் இந்த ஆலயத்துக்கு வருமா. அப்படி ஐயனார் சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைனா சாமி பூரா அவுட்டர்ல தான் நிக்கும். பைபாஸ் ரோட்ல நிக்கும். ஆமா, உள்ள வராது. சரிதானே? அதனால ஐயனார் பிறந்தாதான் எல்லா தெய்வமும் வரும். உள்ள தெய்வங்கள் உள்ள வரும். அதனால் 4 வார்த்தையிலேயே சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் இந்த முப்பிடாரியம்மனுடைய திருப்புகழையை நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள். சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமலை பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலை பாடினாலும் நம்ம இசையில இளையராஜா கிடையாது, அடிக்கிறதுக்கு பாட்டுல டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது. அப்படி அழகா பாடுவதற்கு ஏதோ நமக்கு தெரிஞ்சபடி நம்மகிட்ட ஒரு குடம் இருக்கு, ஒரு உடுக்கு இருக்கு, இதை வச்சு கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, அதனாலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். எங்களுக்கு முன்பாக எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாடி மதி
உத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தாரு தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். மறுபடியும் ஓயாம கேட்டாதான் கொலை போடுதிய. நீங்களா கொலை போடுவீங்கன்னு பார்த்தா சரி எந்த வருஷத்துலயுமே போடல. வரும்போதெல்லாம் மறுபடியும் கேட்டாதான் கொலை போடுதிய. தானா கனிஞ்சாத்தா அது கனி. பிறகு தடியால் அடித்து கனிய வைத்தோம்னா அது புளிச்சு போகும். அதனால நீங்களா போட்டா நல்லா இருக்கும். பிறகு அதனால போடுங்க குலவைய. ஆமா தாய போடுங்கம்மா ஒரு குலவை. பார்வதி
கண்ட பகவானே தெய்வலங்கரம்பையர்கள் நடனமாடுவார்கள் அம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா உரசியா வருவாளா உல்லாசமா பாடுவாளா மேனங்கையா வருவாளா மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாளா அம்மா சங்கீதங்கள் ஆடுவாளா சரஸ்வதி வருவாளா அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சிவபெருமானோடு சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சுடல் காலாங்கலன் காமாலை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார் அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 பூரங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாங்கும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். ஏன் படைத்தார்? எதற்காக படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? இறைவனாகிய சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று அன்றாடம் செத்து பிழைக்கக்கூடிய மானிடராகப்பட்ட நாமலை எல்லாம் அந்த ஆண்டவன் சிவனுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்று எடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்க பாருங்க, இந்த முப்படாரி அம்மா இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா? நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து அப்ப நீங்களாம் சக்தி அம்சமா? ஆமா, தாய்மார்களை எல்லாம் சாதாரணமா நினைக்க கூடாது. தாய்கார்கள் பெண்கள் எல்லோருமே சக்தியினுடைய திரு அவதாரம். உண்மைதான் உண்மைதான். நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் பொண்டாட்டி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வருவேன். அவ்வளவுதான் நான் தெய்வமா நினைச்சு. ஆமா, பொண்டாட்டி காலில் விழுந்து கும்பிட்டா தானே போன இடத்துல நல்லா இருக்கும். அவ காலில் விழுந்து கும்பிட்டு வந்தோம்னா நான் போற இடம் பூரா எனக்கு ஜெயமா தான் இருக்கும், நல்லா பொங்கும். ஆமா, அதனால நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவ ரெடியா நிப்பா. என் பொண்டாட்டி அவ காலில் விழுந்து நெடுஞ்சாஞ்சி கடைக்கு விழுந்து கும்பிட்டுட்டு அவ திருநாள் பூசி விடுவா. அப்படியா? அதுக்கப்புறம் தான் வெளியே வருவேன். இது வித்தியாசமான குடும்பமா இருக்கு ஐயா. பொம்பளை கையில திருநாள் பூசது நீர் சொல்லதான் கேட்டிருக்கேன். அப்படியா? பொம்பளை யாராவது பூசுவாளா? உமக்கெல்லாம் என்ன தெரியும்? வந்து பொம்பளைக்கு பூசுவாங்க. உமக்கெல்லாம் என்ன தெரியும்? அதானே அவருக்கு வந்து ஏற்கனவே வயசு கம்மியா உள்ளவா. பெண்களுடைய மகிமை என்னன்னு அவருக்கு தெரியல. பத்துக்கு உனக்கு தான் தெரியுது. பொண்டாட்டி அருமை அப்படி சொன்னா சொல்லுவாங்க பொன்னேஞ்செட்டி. எப்படி? அதனால் இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனந்தும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதாவது உலகத்திலே படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே மற்ற மிருகங்களுக்கு ஆண்டவன் ஓர் அறிவிலிருந்து 5 அறிவை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். மனிதரா பிறந்த நாமனுக்குத்தான் 6வது அறிவாகப்பட்ட பகுத்தறிவு ஞான ஒளியை கொடுத்தாராம். பகுத்தறிவை ஏன் கொடுத்தார் தெரியுமா? தெய்வத்தை எப்படி வணங்கணும், நம்ம அம்மாவை பார்த்து எப்படி பேசணும், அப்பாவை பார்த்தா எப்படி பேசணும், மாமியார் கிட்ட எப்படி பேசணும், மருமகன் கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் தங்கை இடத்துல எப்படி பேசணும், மனைவி இடத்துல எப்படி பேசணும், அண்ணன் பொண்டாட்டி எப்படி பேசணும்,
தம்பி கொண்டாட்டிட்டு எப்படி பேசணும் ஆமா அப்படின்னு சொல்லி அறிவை கொடுத்திருக்காரு. 6 அறிவு நமக்கு எதுக்கு கொடுத்தார் ஆண்டவன்? எதுக்கு? நம்ம மனுஷனுக்கு மட்டும் 6 அறிவு எதுக்கு கொடுத்தார்? பகுத்தறிவை எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து புதன்கிழமை காலையில கொடை முடியும். அம்மாளுக்கு கொடை முடியும் புதன்கிழமை காலையில. சரி. கொடை முடிஞ்ச உடனே கிடாக்கறி சாப்பாடு. சரிதான். நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்கும். சரிதான். கிடாக்கறி சாப்பாடு சாப்பிடுவோம். சரி. அப்ப சொந்த பந்தத்தோட மொத்தமா ஒரே வீட்டுல இருந்து சரி அழகா இலை போட்டு சாப்பிடுவோம். சரிதான். சாப்பிட்டு முடிச்சு நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கி முடிச்சு சரி மறுநாள் காலையில இந்த காலை கடன் சொல்லுவாங்க பாத்தீங்களா? காலை கடன். அந்த காலை கடனை முடிக்க போகும்போது அவன் தனித்தனியா போகணும். வேற வேற போகணும். சாப்பிடும் போது ஒரே வீட்டுல இருந்து சாப்பிடணும். அந்த காலை கடனை முடிக்க போகும்போது மட்டும் அவன் தனித்தனியா போகணும். அதுக்கு தான் ஆண்டவன் நமக்கு 6 அறிவை கொடுத்துருக்காரு. அதான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கொடுத்துருக்காரு. நீ 6வது அறிவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லிட்டேன். மாட்டுக்கு 5 அறிவு. 4 கால் பட்ட மாட்டுக்கு 5 அறிவு. அது அள்ளி போட்ட இடத்துல வைக்கல திங்கும். அதே இடத்துல சாப்பிடும். அதே மேல சாணத்தை போடும். அதுக்கு 5 அறிவு. நமக்கு 6 அறிவு ஆண்டவன் கொடுத்தாமுன்னா அதுக்கு தான் 6 அறிவு கொடுத்தாரு. சரி, இந்த விவரத்தை உனக்கு சொன்னது யாரு? தானா வருது. அப்படி ஆண்டவன் 6 அறிவை நாமளுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்காகத்தான் நம்ம எல்லாருமே அன்றாடமும் ஓய்வு இல்லாமல் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிறுபிள்ளையில இருந்து படிச்சு பெரிய ஆளாகி நல்ல பட்டங்கள் வாங்கி வேலைக்கு போகணும் நினைக்கும். எதுக்கு? வேலைக்கு போனா தான் பணம் கிடைக்கும். பணம் கிடைத்தா தான் நம்ம பசியை ஆற்ற முடியும். வாழ்க்கையில விடியுமான்னு கிழக்க பார்க்க கூடாது. காலையில 5 மணிக்கு எஞ்சி பல்ல தேய்ச்சி மூஞ்ச கழுவிட்டு தெருவுக்கு வந்து அண்ணாச்சி நான் நல்ல வேலை பார்ப்பேன், கொஞ்ச நாள் கை வேலைக்கு வரட்டுமா இல்ல சென்டிங் வேலை பார்க்க வரட்டுமா அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டோம்னா தான் அவன் நம்ம வேலைக்கு கூட்டு போவான். ஆண்டவன் படியலப்பாருன்னா வீட்டுல கட்டில படுத்திருந்தா வாயிலே கொடுப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் தான் வேலை பார்க்கலாம். வேலைக்கு போனா தான் நமக்கு 10 ரூபா கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் தான் வேலை பார்க்கலாம். 10 ரூபா கிடைச்சா தான் நம்ம பாடுபட்டு பசிக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும். அப்போ இந்த ஆண்டவன் நாமளுக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை படைத்தாரா. பகல் 30 நாளிகை. 30 நாளிகைன்னு சொன்னா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 30 நாளிகைன்னா 12 மணி நேரம். அப்ப 30 இரவும் பகலும் 60 நாளிகை. 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். ஒரு நாள் ஒரு பொழுது 24 hours. 24 hours. எதனால இங்கிலீஷ்